Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பாஜகவின் பொதுச் செயலாளர் திருமிகு ஏபி முருகானந்தம் அவர்கள் உள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இந்திய கூட்டணி எப்படி இருக்கு? குறிப்பாக பாமக கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க. வேறு யார் யாரெல்லாம் கூட்டணிக்குள்ளார இணைய வாய்ப்பு இருக்கு? கூட்டணியை அமைவது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கின்றது. 2026 இந்த மக்கள் விரோத கூட்டணி வெளியே போவது உறுதி. அது ஒன்று சர்வ நிச்சயம். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு எடப்பாடியார் அவர்களை தலைமையேற்று இங்கே வந்திருக்கின்றார்கள். இனி பல்வேறு முக்கியமான கட்சிகள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கின்றது. தேசிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி முக்கியத்துவம் பெறக்கூடிய காட்சிகள் அனுதினமும் அரங்கேறி கொண்டிருக்கின்றது. சரி, வேறு எந்த புதிய கட்சிகளாவது கூட்டணிக்குள்ள இணைய வாய்ப்புகள் இருக்கா சார்? நிறைய இருக்குதுங்க. அது பெரிய ப்ராசஸில் நேஷனலில் ஒரு பெரிய டீமே ஒரு ப்ராசஸில் இருக்கிறாங்க. நம்ம பார்க்கின்றோம். இண்டி கூட்டணி என்று சொல்லப்படுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் ஒவ்வொரு நாளும் கருத்து மோதல்கள் வந்து கொண்டே இருக்கின்ற, அதில் பிளவு ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. அதனால் நிச்சயமாக அந்த கூட்டணியிலிருந்து பல நபர்கள் வெளியே சென்று விடுவார்கள். அனுதினமும் அரசு ஊழியர்களுடைய போராட்டம், என்னெல்லாம் தேர்தல் அறிக்கையிலே சொன்னார்களோ அதை எதையுமே நிறைவேற்றப்படாமல் இருந்த காரணத்தினால எல்லா தரப்பு மக்களும் இன்றைக்கு வீதியிலே இறங்கி போராட்ட களமாக தமிழகம் மாறி இருக்கின்றது. அதிருப்தியினுடைய அலை சுனாமி வீசிக்கொண்டு இருக்கின்றது. சார், குறிப்பாக இப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதே போல் மாணவர்கள் நலத்திட்டம், இந்த மாதிரி நலத்திட்டங்களாம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஓட்டுக்காக தான் பார்க்குறீங்க? என்ன சகோதரர், கொடுத்து என்ன பிரயோஜனம்? அந்த 3000 ரூபா கொடுத்த நோட்டு இருக்குல்லங்க, அந்த நோட்டினுடைய என்ன நோட் பண்ணிக்கிங்க. 500 ரூபா நோட் இருக்குல்ல, அந்த நோட்டினுடைய கீழே சீரியல் நம்பர் இருக்குல்ல, அதை நோட் பண்ணிக்கிங்க. அது நேராக டாஸ்மார்க்கில் தான் போய் சேரும். இவ்வளவு தான். அதுக்கு பேசாமல் 3000 ரூபா டாஸ்மார்க் வாசல்லையே நின்று கொடுத்துடலாம். அது மாதிரி தான் இன்றைக்கு இருக்கின்றது. அதை நேரடியாக அக்கௌண்ட்டில் போட சொல்லுங்கள், போட மாட்டாங்க. அவர்களை அலைக்கழித்து அந்த 3000 ரூபா வாங்கிறதுக்கு அவன் 2000 ரூபா செலவு பண்ணணும். அந்த நிலைமையில் தான் கொண்டு போய் நிறுத்துவார்கள். இதெல்லாம் கண் துடைப்பு. முதல்ல டாஸ்மார்க்கை மூடுங்க. யார் என்ன சொன்னாங்க? தமிழகத்தில் படிப்படியாக டாஸ்மார்க்கை மூடுவோம் அப்படின்னு சொன்ன நபர்கள் யார்? அவங்க தான். இன்றைக்கி டாஸ்மார்க்கள் படிப்படியாக உயர்ந்து கொண்டே போகின்றது. 5500 கடைகள் இருக்கின்றது. புள்ளி விவரம் அப்படின்னம்னா 12000 சந்து கடைகள் இருக்கின்றது. இல்லீகலாக, அது முறைகேடாக அத்தனையும் சாராயத்தை விற்று கொண்டு இருக்கின்றார்கள். இதெல்லாம் அவ்வளவு அட்டூழியங்கள் இருக்கின்றது. தாய்மார்களுடைய தாலிகளை அத்தனையும் கொண்டு டாஸ்மார்க்கில் அடமானம் வைத்தது தான் இவர்களுடைய சாதனையை. ஓகே சார், குறிப்பாக சென்சார் போர்டை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை போய்கிட்டு இருக்கு. ரிலீஸ் ஆக வேண்டிய ஜனநாயகன், பராசக்தி, ஏகப்பட்ட கட்சி இதை அரசியலாக்குறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒன்று தெரிஞ்சுக்கணும் சகோதரே, இதை சென்சார் போர்டுங்கிறது பல்வேறு அரசு துறையினுடைய ஊழியர்களை வைத்து அந்த சென்சார் போர்டு இயங்குகிறது. அதனால அதற்கும் பிஜேபிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. பல்வேறு இப்போ கமல்ஹாசன் ஒரு படம் ரிலீஸ் ஆகும் பொழுது பிரச்சனையாச்சு. அன்னைக்கு என்ன இருந்தது? நார்த் இந்தியாவில் பல பிரச்சனைகள் இருக்குது, பல படங்கள் இருக்குது. இந்த சென்சார் போர்டுங்கிறது ஒரு இண்டிபெண்ட் அமைப்பு. அதில் பல வல்லுநர்கள் இருக்கிறார்கள், பல அரசு அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் எடுக்கிற முடிவு தான். அதனால் இதற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நாங்கள் தேர்தலை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றோம். நாங்கள் வெற்றியை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றோம். ஓகே சார், பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரப்போறாங்க. அமித்ஷா அவர்கள் வாரம் வரப்போறதாக செய்திகள் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. என்ன சார் பிளான்? பாஜகவுடைய பிளான் என்ன? மிஷன் என்ன? பெருமைமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழன் தமிழினம் அவர்கள் மீது அளவற்ற பற்றை வைத்திருக்கக்கூடிய ஒரு தேசியத்தில் ஒரு நபர் இருக்கின்றார் அப்படின்னு சொன்னால் முதன்மையாக இருக்கக்கூடிய அவர் தான். எங்கே போனாலும் சரி, ஐநா சபை போனாலும் சரி, எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, தமிழ் இலக்கியத்தினுடைய சிறப்புகளையெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டு இருக்கோம். இன்றைக்கும் கூட காசி தமிழ்ச்சங்கத்தில் அவருடைய சொந்த தொகுதி வாரணாசியிலேருந்து 150 குழந்தைகளை கோவைக்கு தமிழ் கற்பதற்காக கோவை வந்திருக்கின்றார்கள். இன்றைக்கும் கூட அவர் இருந்து கொண்டிருக்கின்றார். இதுதான் இன்னைக்கு பெருமைமிகு பிரதமர் அவர்கள் தமிழ் மீது வைத்திருக்கக்கூடிய பற்று. அதனால தேர்தல் அரசியலுக்காக இல்லை, அடுத்த தலைமுறைக்காக நோக்கி நம்முடைய பிரதமர் சென்று கொண்டிருக்கின்றார். என்டிஏவுக்கான களம் எப்படி சார் 26 பொறுத்த வரைக்கும்? நான் சொல்லிட்டேன் இல்லைங்க, ஒரு என்டிஏ களம் ரொம்ப அற்புதமாக இருக்கின்றது. இண்டி கூட்டணி கரைந்து கொண்டிருக்கின்றது. என்டிஏ கூட்டணி பலம் பெற்று கொண்டிருக்கின்றது. பல்வேறு மாநிலங்களுடைய தேர்தல் வெற்றியை பார்த்து கொண்டிருக்கணும். குறிப்பாக தேர்தலை பொறுத்த வரைக்கும் சகோதரருக்கு நான் சொல்ல வர வேண்டியது, எப்படி கணிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், உள்ளாட்சி தேர்தல் எப்படி நடந்து அதில் வெற்றி பெறுகின்றார்கள் அதை பார்க்க வேண்டும். நம்ம பார்க்கின்றோம் கேரளாவில் மிக கடுமையான களம். அதில் பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு பிறகு திருவனந்தபுரம்
நம்முடைய முனிசிபாலிட்டி பிடிச்சிருக்கிறாங்க. அதுபோன்று பல்வேறு பாலக்காட்டில் ஆரம்பித்து பல்வேறு முனிசிபாலிட்டிகளையும் பல்வேறு உள்ளாட்சி பிரதிநிதிகளையும் இன்றைக்கி நாங்கள் பெற்று இருக்கின்றோம். கேரளா மிக கடினமான களம். அதிலேயே கூட காங்கிரஸும் பல்வேறு இடங்களில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் சேர்ந்து பிஜேபியோடு எதிர்த்து நிற்கிறாங்க. அதையும் தாண்டி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி வந்து கொண்டு இருக்கின்றது. கோவாவில் வந்து ஒரு பெரிய புரட்சி, பீகாரில் புரட்சி, மகாராஷ்டிராவில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் நமக்கு மிகப்பெரிய வெற்றி. அடுத்த இலக்கு தமிழகம். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.